வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் 3ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். 3ஆம் வீடுன்னா குறுகிய கால பிரயாணம்ன்றதுக்கும் 3ஆம் வீடு தான். அப்போ குறுகிய கால பிரயாணம் ஏற்படும். நான் ஒரு 1 வீக் போயிட்டு வரேன், 10 டேஸ் போயிட்டு வரேன், இல்லை ஈவன் 1 மந்த்து போயிட்டு வரேன். இதெல்லாம் குறுகிய கால பிரயாணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் 9ஆம் இடத்தை பார்க்காங்க. 9ஆம் இடத்தை புதனும் சுக்கிரனும் பார்த்தாங்கன்னா அருமையான நல்ல சந்தோஷங்கள்லாம் லைஃப்பில் ஏற்படும். அதே போல் சில பேர் குழந்தை பிறப்பை எதிர்பார்த்துருக்கலாம். சில பேர் பேர குழந்தைகளை பற்றி, கொஞ்சம் வயசானவங்க பேர குழந்தைகள்னு நினைக்கலாம். இதுக்கெல்லாம் நல்ல சுபகாரியங்கள்லாம் நடப்பதற்கான ஒரு கேட்ஸ் ஆர் ஓப்பனிங். அப்போ இது ஒரு ஆரம்ப ஒரு அறிகுறியாக அமையும். இந்த கோர்ஸ் ஆஃப் த டைம் எல்லாம் நல்லது நடக்கும். இந்த வீக்கில் நல்ல நியூஸ் உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு தன்மையை இது சொல்கிறது. இது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். அவர் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். வேலையில் எனக்கு மாற்றங்கள் வேண்டும். இந்த வேலை போர் அடிக்கிறது, இந்த வேலை எனக்கு சரியாக இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறீங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைலைட் ஆகுது இந்த வாரத்தில். நீங்கள் போகிற இன்டர்வியூ பிரமாதமாக பண்ணுறீங்க. அப்போ ஃபர்தராக இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அதனால் சக்ஸஸை நோக்கி பயணம் செய்யக்கூடியதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் ஏற்படும். அதே போல் பார்த்திங்கன்னா சில ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும். நான் ஒரு நிறைய பேருடைய ஆஸ்பிரேஷன், நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணியாச்சு. நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண அப்புறம் நான் ஒரு டாக்டருக்கு எனக்கு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது உலகத்தில் ஏகப்பட்ட யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. எவ்வளோ பேர் ரஷ்யாலாம் போயிட்டு டாக்டர் படிக்கிறான். நம்ம ஊரோட சீப்பாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போகிறோம், படிக்க முடியும், இதெல்லாம் சொல்லப்படுகிறது. நம்ம ஊர்லேயே படிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணுன்றத, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் படிக்கணுன்னா அதுக்கு என்ன செய்யணுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்ல மாட்டோம். உங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரியும். 2 குழந்தைகளை டாக்டருக்கு படிக்க வச்சா என்ன செலவோ அது ஒரு குழந்தைக்கே ஆகும். ஏன்னா உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட்டு நம்ம மெடிக்கல் எஜுகேஷன் தான் இருக்குது அப்படின்னு தான் பரவலாக பேசப்படுகிறது. அப்போ மெரிட்ஸ்னு ஒன்று, அந்த மெரிட்ஸு பாவம் ஏதோ ஒரு மூலையில் உக்காந்துருக்குது. அது போக மெரிட்ஸே இல்லாத, அதாவது மெரிட்ஸே இல்லாதன்னா நான் என்ன சொல்கிறேன், ரேங்க்ஸில் வராத இது ஏராளமாக இருக்குது. ஆனால் அதுக்கு ஏராளமான வசதிகள் இருக்கிறவங்க அந்த ஏராளமான சீட்ஸை பெற முடியும். அதனால தான் சமாஷை சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் நடக்கும். சரி, ஏதோ ஒன்று என் குழந்தையோட ஆம்பிஷனை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படிங்கிற சந்தோஷம் உங்களுக்கு, ரைட். அதுக்கு தான் நீங்கள் பாடுபடுறீங்க. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலம். ரொம்ப சாதகமான பலன்களை எதிர்பார்த்து நீங்கள் இருக்கும் பொழுது அந்த சாதகமான பலன்லாம் கைகூடக்கூடிய காலம். அதனால் இந்த வாரம் நிறைந்த மகிழ்ச்சியையும், ஒரு விஷயத்தை நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் மார்த்தட்டிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளையும் பற்றி பேசக்கூடிய வாரமாக இது அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.